நம்மளோட தேவன் சர்வ வல்லவர். ஸோ நம்மளோட தேவனை ஆராதிக்க போகிறோம். எப்படின்னா சர்வ வல்லவர், தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் வல்லவர். இது ஒரு கிறிஸ்மஸ் சாங்காக எடுக்கலாம், எப்படியும் எடுக்கலாம். இயேசு பிறந்திருக்காரு தானே, அதுக்குள்ளே தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் வல்லவர். இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்குள்ள கொண்டு வர விஷயம். அவர் பிறப்பை அதுக்குள்ளே அடக்கியிருக்குது. சர்வ வல்லமையுள்ள தேவன் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் சர்வ வல்லவர். இந்த பாடல் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது நான் ஒன்றும் செய்யலை, ஒரு நண்பன் ஒரு ஆள் என்னை ஹெல்ப் பண்ணார். இந்த பாட்டுக்கு மியூசிக் எல்லாம் போட்டு வீடியோலாம் செட் பண்ணி தராரு. நான் சும்மா அப்டேட் மட்டும் தான் பண்ணுறேன். கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. இது கொஞ்சம் கர்நாடிக் ஸ்டைலில் இருக்குது. கர்நாடிக் கொஞ்சம் இல்லை, ஃபுல்லாகவே கர்நாடிக் ஸ்டைல்லாம் இருக்குது. கேளுங்க. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு பாட்டுக்கு ஆடலாம், நல்லா அந்த நாட்டியங்கள் வடிவம் ஆடலாம். இந்த பாடலுக்கு வசனம், இந்த லிரிங்ஸ் கர்த்தர் கொடுத்த முறை எனக்கு இப்போவும் அதை நம்ப இல்லாமல் இருக்குது. எப்படி எழுதுனேன்னு கர்த்தர் எனக்கு பாட்டு நிறைய என்ற ரெக்கார்டிங் முழுக்க கர்த்தருக்காக ஒரு 2000 பாட்டு படித்து வச்சுருக்கிறேன். அது எனக்கும் கர்த்தருக்கும் உரிய பாடல்கள், புது பாட்டு, புதுவிதமாக தகப்பன் பிள்ளைக்குரிய பாட்டு. அதை பப்ளிக்கில் சொல்லல, அது போட இல்லாது. ஆனால் இந்த பாடல் கர்த்தரை குறித்து ஆல்ரெடி சாட்சி சொல்லியிருக்கேன். இந்த பாட்டு கர்த்தரை குறித்து கொஞ்சம் வாஞ்சியாக இருக்கக்குள்ளே இவ்வளோ காரியங்களை இந்த வாழ்க்கையில் செஞ்சுருக்காருன்னு நினச்சி பார்த்து நன்றி சொல்லக்குள்ள அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்ன்றதை இந்த வாழ்க்கையில் அவர் உணர பண்ணினார். அப்போ அதுக்கு இன்னும் அது இப்படி எப்படி இருக்கணுன்றக்குள்ள ஒரு நாள் இரவு ஒரு மனம் உடைஞ்ச மாதிரி, சரி ஜெயிச்சுட்டு படுப்போன்ற ஒரு இரவு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி, நான் 12:15 1 மணி ஆகும் முதல் இந்த பாட்டு லிரிக்ஸ் எல்லாம் எழுதி முடிஞ்சு. எப்படி எனக்கே தெரியாது. கொப்பி எடுத்தேன், சர்வ வல்லவர் 2 போட்டேன். நான் எடுத்தது சர்வ வல்லவர் ஏதோ தான். அங்கே பார்த்தீங்கன்னா கொப்பிக்கு பல்லவி போட வச்சு, பல்லவி போட வச்சு, ஏதோ ஒரு கவிஞன் உண்மையாகவே ஒரு கவிஞன் எழுதுகிற மாதிரி இப்படி பின்னுக்கு போட்டு முன்னுக்கு எடுத்து எழுதி இங்கேயெல்லாம் போட்டு எழுதி முடித்து பார்த்தா வரி அவ்வளோ செட் ஆகிட்டுது. பெரிய ஆச்சரியம். ஆவியானவர் செய்தார்ன்றதுக்குரிய சான்றிதழ். இந்த பாட்டு நீங்கள் கேட்கக்குள்ளே உணர்வீங்க. இது முழு பைபிளையே அந்த ஒரு பாட்டுக்குள்ளே வர்றது. ஆதியில் இருந்தவர், இப்போ இருப்பவர், வரப்போகிற ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன். பாட்டை அவர் நாமத்தை மட்டும் உயர்த்துகிற ஒரு பாடலாக தான் இருக்குது. அதை படிக்கக்குள்ளே நீங்கள் கட்டாயம் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வீங்க. ஏண்டா இது மனுஷன் கொடுக்குற பாடல் இல்லை, இந்த ஆவியானவர் கொடுக்குற பாடல். நீங்கள் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா இந்த மாதிரிண்டு. உங்களோட சபையில் நீங்கள் இந்த பாடலுக்கு ஆடணுமென்றது என்ற விருப்பம். அந்த ஆடல் கர்த்தரை நாமத்துக்கு மகிமையாக மாற்றுறோம். ஓகே, காட் பிளஸ் யூ. பாருங்கள், கம்மிங் சூன். நாளைக்கு அநேகமாக அது வர வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்த்திருங்க. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதா. கர்த்தரை சித்தமானால் இன்றைக்கு இரவுக்கு அப்டேட் பண்ணுவேன். கனடா டைமு இப்போ 12 மணிக்கு அப்டேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. காட் பிளஸ் யூ.